பீக்கு டூக்கி, நாங்க காட்டுல நடக்கிற மீட்டிங்க்கு போறோம். சீக்கிரமே வந்துடுவோம். ஓகே ஓகே ஓகே. சரி சரி, நல்ல குழந்தைங்களா விளையாடுங்க. அப்புறம் தெரியாதவங்க வந்தா கதவை திறக்காதீங்க, சரியா? எஸ் அப்பா, நாங்க சமத்தா இருப்போம் இல்லையா டூக்கி? சமத்து. பாய் பாய் பீக்கு டூக்கி. பாய். டூக்கி பாரு, விளையாட்டு முடிஞ்சிருச்சு. டூக்கி டூக்கி டூக்கி. ஓய் டூக்கி, நீ பாக்க அப்படியே அப்பா மாதிரி இருக்க. இதெல்லாம் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? இவளுக்கு என்ன ஆச்சு? டூக்கி, நீ அப்பா மாதிரி, அப்ப நான் அம்மா மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறேன். இது ஜாலியா இருக்கு. ஜாலி. நாம அம்மா அப்பா நம்ம காட்டுல நடக்கிற மீட்டிங்க்கு போக போறோம். நாம உட்கார போறோம். அப்புறம் சாப்பாடு மீட்டிங். ஓ டூக்கி, அம்மா அப்பா வந்துட்டாங்களா என்ன? இல்ல வேற யாராவது வந்திருக்காங்களா? வா, நம்ம போய் மறைஞ்சுக்கலாம். கதவை திறக்க வேண்டாம். மறைஞ்சிக்கலாம். பீக்கு டூக்கி, நாங்க வந்துட்டோம். பீக்கு டூக்கி. பாப்பா பியாரே, குழந்தைங்க வீட்ல இல்லன்னு நினைக்கிறேன். வீட்ல இல்லையா? அப்ப அது யாரு? ஆட, இன்னொரு அப்பா. அப்புறம் இங்க இன்னொரு அம்மா. ஓஹோ மாப்பியாரி, நம்ம 2 பேரும் அம்மா அப்பா பியாரி. அப்புறம் இவங்க 2 பேரும் கூட அம்மா அப்பா பியாரி. அப்ப வீட்டுல குழந்தைங்க இல்லவே இல்ல. குழந்தைங்க இல்லன்னா இந்த சாக்லேட் எல்லாம் யாரு சாப்பிடுவா? டூக்கி டூக்கி. பீக்கு டூக்கி, எழுந்திருங்க எழுந்திருங்க. அட, இப்படி நல்லா தூங்குனா கீச்சு கீச்சு மூட்டி தான் எழுப்பணும்.
நான் இன்னும் கொஞ்ச நேரம் தலகாணிய கட்டிக்கிட்டு தூங்குறேம்மா. மேமே கட்டி கட்டி. இப்ப எழுந்துருங்க. நாம மரங்களை கட்டி அணைக்கணும் பீக்கு. இன்னைக்கு அன்பால கட்டி அணைக்கிற பண்டிகை. அன்பால கட்டி அணைக்கிற பண்டிகையா? பச்சை பசேல் நண்பனே, நாங்கள் உன்னை விரும்புகிறோம். மரங்கள் தான் வாழ்க்கை, இன்று மகிழ்ந்து கொண்டாடுகிறோம். பீக்கு டூக்கி, இதுதான் வேப்ப மரம். வேப்ப மரத்தை அன்பால கட்டி அணைங்க. கேளு கேளு வேப்ப மரமே, உன்னை நான் விரும்புறேன். மரங்கள் தான் வாழ்க்கை, இன்று மகிழ்ந்து கொண்டாடுகிறேன். டூக்கி, நீ வேப்ப மரத்தை கட்டிக்க மாட்டியா? தீப கட்டி. உமா, வாங்க, இன்னும் நிறைய மரத்தை கட்டி அணைக்கலாம். அன்பான அணைப்பு என் அன்பான ஆலமரமே. ஆலமரம். அன்பான அணைப்பு என் அன்பான அசோக மரமே. இகோ டூகி அசோகா. அன்பான அணைப்பு என் அன்பான கடம்ப மரமே. அட டூகி, அது கல்லு, மரம் இல்ல. கல்லுலுலுலு. டூகி, நம்ம வெறும் மரங்களை கட்டி அணைக்கணும். அம்மா, அப்பா, பாருங்க, டூகி எல்லாத்தையும் கட்டி அணைக்கிறா. ஒன்னும் பிரச்சனை இல்ல பீக்கு. மரம், கல், செடி, புல் எல்லாமே கடைசியில பூமியினுடைய ஒரு பாகம் தானே. வாங்க, டூக்கியோட ஜாயின் பண்ணிக்கலாம். கேளு கேளு அன்பான காளி, உன்னை நாங்கள் விரும்புகிறோம். மரங்கள் தான் வாழ்க்கை, இன்று மகிழ்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாப்பா பியாரி, பனியில இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம இவ்ளோ துணிய போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் பனிக்கட்டி எங்க இருக்கு? எனக்கு உறுதியான தகவல் வந்திருக்கு. பனிக்கட்டி இந்த மலைக்கு உச்சியில தான் இருக்கு. அப்பா, இந்த பனிக்கட்டி எப்படி உருவாகுது? வெண்மை, மென்மை, குளுமை. மென்மை அப்படின்னா நாம அத உருண்டை மாதிரி கூட பண்ண முடியுமா? உருண்டை உருண்டை. ஆமா பீக்கு, இங்க நீயே பாரு. இது எப்படி நடக்க முடியும்? பனிக்கட்டி எங்க போச்சு?
மாப்பியாரி, நீ டூக்கிய பாத்துக்கோ, நான் பீக்குவோட போறேன். அப்பா, பனிக்கட்டி கிடைச்சிருச்சு. ஆனா பீக்கு, இந்த பனிக்கட்டி வந்து இல்ல அப்பா, பாருங்களே, இது வெள்ளையா இருக்கு. ஆனா ரொம்ப மென்மையா குளிர்ச்சியா இல்ல. ஏன்னா இது பனிக்கட்டி இல்ல, இது யாக் பீக்கு. ஓடு ஓடு. ஆனா அப்பா, நீங்க தானே சொன்னீங்க பனிக்கட்டி வெள்ளை, மென்மை, அப்புறம் குளிர்ச்சியா இருக்கும்னு. ஆமா பீக்கு, எல்லா வெள்ள பொருளும் பனிக்கட்டியாகாது. அங்க இருக்கு பனிக்கட்டி. பீக்கு, அட நில்லுப்பா. அப்பா, பனிக்கட்டி கிடைச்சிருச்சு. பனிக்கட்டி. ஆனா பீக்கு, இது வந்து பாருங்க, இது வெள்ளையாவும் இருக்கு, மென்மையாவும் இருக்கு. ஆனா குளிர்ச்சியா இல்ல, ரொம்ப சூடா இருக்கு, கம்பளி மாதிரி. உருண்டை உருண்டை. பீக்கு, டூக்கி, பீக்கு, டூக்கி. பீக்கு, டூக்கி. பீக்கு, டூக்கி, உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே. அப்பா, மென்மை, மென்மை, குளிர்ச்சி. ஆமா ஆமா, நம்ம அப்புறம் பனிக்கட்டிய பாத்துக்கலாம். நீங்க 2 பேரும் பாதுகாப்பா இருங்க. ஆ. ம். பாத்தீங்களா, நான் சொன்னது சரிதான். ஓ, ஓ, ஓ. அப்பா பனிக்கட்டிய பத்தி சரியா சொன்னாரு. வெள்ளை, மென்மை, குளிர்ச்சி, உருண்டைய வாயில வாங்கினாரு. ம். பாப்பா பியாரி, இன்னைக்கும் டீ ரொம்ப நல்லா இருக்கு. இது கூட நாம ஸ்நாக்ஸ் சாப்பிடலாமா? நானும் இததான் யோசிச்சேன் மாப்பியாரி. நம்ம கிட்ட ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கா? ஆ? நீ கேட்டியா மாப்பியாரி? கேட்டேன் பாப்பா பியாரி. பீக்கு, டூக்கி, இங்க கொஞ்சம் வாங்க. ம். பீக்கு, உன் குரல் ரொம்ப இனிமையா இருக்கு. நீ பாட்டு கத்துக்கிறியா? ஆ? ஆமாம்மா. ஆமா பீக்கு டூக்கி, மாப்பியாரி உனக்கு கத்து கொடுக்க முடியும். நான் இப்பவே ஸ்நாக்ஸ் கொண்டு வரேன். ம்? ம். சரி வா, நாம முதல்ல இருந்து இப்ப ஆரம்பிக்கலாம். டூக்கி, xylophone ப்ளீஸ்.
சரி, ஜைலோஃபோன் உதவியோட நம்ம இசையோட 7 ஸ்வரங்களை கத்துக்கலாம். சரி, நான் பாடினதும் பாடு. சா ரே கா மா. சா ரி கா மா லா லா. வாவ், சூப்பர். பா தா நீ சா. பா தா நீ சா லா லா. அருமை. இப்ப மறுபடியும். வெரி குட். சா ரி கா மா பா தா நீ சா லா லா லா. சட்னி இருந்திருந்தா சமோசாவோட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். அட, இந்த புதினா எங்க போச்சு? பிக்கு டூக்கி, நீங்க தூள் கலப்பிட்டீங்க. நாம இத இப்படி பாடலாம். மேல் சொரத்துல இருந்து கீழ் சொரம் வர இப்படி. சா நீ தா பா. சா நீ தா பா லா 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 லா. மா க ரி சா. மா க ரி சா. இல்ல பிக்கு, இப்படி. சரி கா மா பா தா நீ சா. சா. ஓஹோ அம்மா, என்னோட சாக்கு என்ன ஆச்சு? சா சா. கவலைப்படாத பிக்கு, பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இரு. சரி, மறுபடியும் முயற்சி பண்ணலாம். சரி கா மா பா. ரொம்ப சூப்பர். இப்ப பாடு. மா பா பா சா. ஓஹோ அம்மா, என்னோட சாக்கு என்ன ஆச்சு? திரும்ப அது வராமலே போச்சுனா? இல்ல பிக்கு, பயப்படாத. யாரோட சாவும் எப்பவுமே போகாது. உன்னோட சாவும் உனக்கு சீக்கிரமே கிடைக்கும். இப்ப 2 நிமிஷத்துல சுவையான சட்னி தயார். மிக்ஸி சத்தத்துல இவங்க பாடுறது நின்னுடக்கூடாது. பீக்கு, உனக்கு அந்த சத்தம் கேக்குதா? எந்த சத்தம்? மிக்ஸி சத்தமா? ஆமா, மிக்ஸி சத்தம் தான். அந்த சத்தம் மாதிரியே நீ பாட முடியுமா? இப்படி. ஓகே, முயற்சி பண்றேன். ரொம்ப சூப்பர். இதுதான் உன்னோட சா. உனக்கு கிடைச்சிடுச்சு, பாத்தியா? சா சா. டோக்கி, எனக்கு என்னோட சா கிடைச்சிடுச்சு. சா சா சா. வெரி குட். வா, இத மறுபடியும் பாடலாம். சாரி கா மா பா தா நீ சா. இந்தாங்க சட்னி, அப்புறம் சமோசா.